ஸோ மற்றவங்களுக்கு பண்ணுற சேவை இந்த உலகத்துக்கு பண்ணுற சேவையாகும். உலகத்துக்கு பண்ணுற சேவை கடவுளுக்கு பண்ணுற சேவையாகும். காரணம், இந்த உலகமே கடவுளுது. கடவுளுக்கு விருப்பமானது கூட சேவை தான். இப்போ இருக்கிற பணக்காரங்கள் அனைவரும் கடந்த பிறவியில் சேவை பண்ணவங்க தான். இப்போ இருக்கிற ஏழையா இருக்கிறவங்க அனைவரும் பணம் இருந்தும் சேவை பற்றி மறந்தவங்க தான். பணம் சம்பாதிக்கிறது கண்ணுக்கு தெரியும், ஆனால் சேவையோட சம்பாத்தியம் கண்ணுக்கு தெரியாது. பணம் நம்ம கூட வராது, ஆனால் சேவை நம்ம கூட வரும். சேவையோட பலன், சேவையோட சம்பாத்தியம் நம்ம கூட வரும். பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சேவையும் சம்பாத்தியம் தான். ஏன்னா எல்லோருமே பணம் சம்பாதிக்கிறது சம்பாத்தியம் என்று நினைப்பாங்க, ஆனால் சேவை கூட ஒரு சம்பாத்தியம் தான், வருமானம் தான். ஸோ அதனால் சேவை பற்றி நாம் இன்றைக்கு தெரிஞ்சுக்கலாம். சேவை என்றால் என்ன? மற்றவங்களுக்கு லாபம் கொடுக்கறது. ஸோ மற்றவங்களுக்கு பண்ணுற சேவை இந்த உலகத்துக்கு பண்ணுற சேவையாகும். உலகத்துக்கு பண்ணுற சேவை கடவுளுக்கு பண்ணுற சேவையாகும். காரணம், இந்த உலகமே கடவுளுது. கடவுளுக்கு விருப்பமானது கூட சேவை தான். ஸோ யார் எவ்வளவு சேவை செய்வாங்களோ அவங்களுக்கு அனைவருக்கும் எதிர்பார்க்காம நல்ல, அதாவது பொருளாதார நிலை வளரும், சகல சௌபாகியங்களோடு இருப்பாங்க. எதிர்பார்க்காம பணம் வந்து சேரும். அதனால் சேவை பண்ணணும். ஸோ நாம் அனைவரும் அந்த கோடி கணக்காக அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு பின்னாடி போகாமல் சேவை பண்ணணும். மழை அளவு பணத்துக்கு பின்னாடி போகாமல் நகத்தளவு சேவையாவது பண்ணணும். இப்போ இருக்கிற பணக்காரங்கள் அனைவரும் கடந்த பிறவியில் சேவை பண்ணவங்க தான். இப்போ இருக்கிற ஏழையா இருக்கிறவங்க அனைவரும் பணம் இருந்தும் சேவை பற்றி மறந்தவங்க தான். அதனால் சேவை தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஒன்று பணம், இன்னொன்று சேவை. இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். பணம் சம்பாதிக்கிறது கண்ணுக்கு தெரியும், ஆனால் சேவையோட சம்பாத்தியம் கண்ணுக்கு தெரியாது. பணம் நம்ம கூட வராது, ஆனால் சேவை நம்ம கூட வரும். சேவையோட பலன், சேவையோட சம்பாத்தியம் நம்ம கூட வரும். பணம் ஒரு வாட்டி நம்ம கிட்ட இருந்து இழக்கிற சான்சஸ் இருக்கு, ஆனால் சேவையோட பலன் நம்ம கிட்டேயே இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுல அனைவருக்குள்ளேயும் ஒரு பயமும் ஒரு துக்கமும் வளர்க்கிற சம்பாத்தியமாகும். ஆனால் சேவை சம்பாத்தியம் என்றது ஆனந்தமும் தைரியமும் வளர்க்கிற சம்பாத்தியம். ஸோ எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் சம்பாதிச்சது திருப்தி என்னது இருக்காது, ஆனால் சேவையில் முழு திருப்தி என்னது இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுல அனைவருக்குள்ளேயும் ஒரு பகை, வெறுப்பு அதெல்லாமே வளர்க்கிற சம்பாத்தியம். ஆனால் சேவையில் ஒரு கௌரவம், புகழ், மதிப்பு வளர்க்கிற சம்பாத்தியம். இப்போது நம்மளால் பணம் சம்பாதிக்க போக முடியல, ஆனால் சேவை பண்ணுங்க. சேவையோட சிறப்பு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த சிருஷ்டி என்ன பண்ணும் என்றால், நாம் செய்ய வேண்டியது செஞ்சால் வர வேண்டிய சமயத்தில் கண்டிப்பாக வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் டேங்க் இருக்குது, அதில் தண்ணி இல்லை. ஸோ சுவிட்சு போடணும் என்றால் கரண்ட் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கரண்ட் வர வரைக்கும் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்களா? இல்லை, சுவிட்சு போட்டுட்டு உங்கள் வேலைகள் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இப்போ நம்மளால் பணம் சம்பாதிக்க போக முடியல, ஆனால் சேவை பண்ணணும். பணத்தை பற்றி மறந்துடணும். எப்படி கரண்ட் வந்தால் அந்த டேங்க்கு தண்ணி ரொம்பமோ அந்த மாதிரி கண்டிப்பாக நாம் சேவை பண்ணுறதுனால வர வேண்டிய சமயத்துக்கு கண்டிப்பாக நமக்கு வரும். நாம் மறந்தாலும் இந்த சிருஷ்டி என்றது மறக்காது. அதுக்காக பணம் சம்பாதிக்கணும் என்று அநியாயமாகவும் அக்கிரமமாகவும் அதர்மமாகவும் சம்பாதிச்சால் அது அனுபவிக்கிற தகுதி கூட நமக்கு இருக்காது. ஆனால் சேவையோட பலன் அனுபவிக்கிற தகுதி நமக்கு இருக்கும். ஸோ அதனால் நம்ம பணம் சம்பாதிச்சு என்ன பண்ணுவோம்? பேங்க்ல போடுவோம், இல்லைன்னா ஒரு இடம் வாங்குவோம், இல்லைன்னா ஒரு தங்கம் வாங்குவோம்.
ஸோ கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களுக்கு தான் மனிதர்கள் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கண்ணுக்கு தெரியாத விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஆனால் கண்ணுக்கு தெரிகிற அந்த பணமும் ஐஸ்வர்யமும் நம்மக்கிட்ட இருந்து போகிற சான்சஸ் நிறைய இருக்குது. ஏதாவது இயற்கை சீற்றங்கள் நடந்தாலோ, பூகம்பம் நடந்தாலோ, சுனாமி நடந்தாலோ, ஃப்ளட்ஸ் வந்தாலோ நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே போகிற சான்சஸ் இருக்குது. ஆனால் சேவையோட பலன் அந்த சிருஷ்டியோட அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக பர்மனெண்ட்டாக இருக்கும். அதனால் கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லாமல் இன்னும் இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் கூட இருக்குது. அதாவது பணம் சம்பாதிச்சால் கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்ம கூடவும் வராது. ஆனால் சேவையோட பலன் வந்து அடுத்த பிறவிக்கு கூட வந்து சேரும். அதனால் சேவை தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. சேவையோட அந்த பலன் தான் சக்கிரமமானது, தர்மமானது. ஆனாலும் அனைவராலையும் இந்த சேவை பண்ண முடியாது. ஏனென்றால் கண்டிப்பாக அதுக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் நம்மளால எப்படி சம்பாதிக்க முடியும் என்றால், ஞானம் இருந்தால் தான் சேவை பண்ண முடியும். அதாவது விசேஷமாக தியானம் செஞ்சு வெகு சீக்கிரத்திலேயே ஞானம் அடைந்து நம்மளால சேவை பண்ண முடியும். சேவையில முழு திருப்தி, ஆனந்தம் என்றது இருக்கு. சேவையில கூட விவிதமான சேவைகள் இருக்கு. அதாவது உடல் சேவைகள், மனோ சேவைகள், ஆன்ம சேவைகள். உடல் சேவைகள் என்றால் என்ன? மற்றவங்க உடலுக்கு வந்து ஆனந்தம் கொடுக்கறது. மனோ சேவைகள் என்றால் மற்றவங்களோட உடல் மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறது. ஆன்ம சேவைகள் என்றால் மற்றவங்களோட ஆன்ம முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கிறது, ஆன்ம ஞானம் கொடுக்கிறது. ஸோ ஆன்ம சேவைகள் தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. காரணம், மனம் ஆன்மா இந்த ரெண்டுமே சாஸ்வதம் கிடையாது. ஆன்மா தான் சாஸ்வதம். ஆன்மா என்றால் யாரு? கடவுள். ஸோ அதனால ஆன்மாவுக்கு பண்ற சேவைகள் தான் உண்மையான ஆன்ம சேவைகள் ஆகும். ஆன்ம சேவைகள் என்றால் என்ன? தியானத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். தியானம் செய்யறதும், தியானம் கற்பிக்கிறதும், தியான நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும், தியான நிகழ்ச்சிகள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதும், தியான யாகங்களுக்கு நம்மளால முடிஞ்ச பண உதவி. இல்லை என்றால் நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய வாக்கு, நம்மளுடைய சமயம் எது கொடுத்தாலும் இதெல்லாமே ஆன்மாவுக்கு கொடுத்தா சேவைகள் தான், ஆன்ம சேவைகள் தான் ஆகும். அதாவது கடவுளுக்கு பண்ற சேவைகள் தான் ஆகும். அனைவரையும் இந்த தியான மார்க்கத்துல நாம கொண்டு வரணும். இந்த சமூக சேவைக்கு அர்ப்பணம் பண்ண மாதிரி செய்யணும். ஸோ அதனால சேவைக்கு மிஞ்சிய சம்பாத்தியம் இல்லை, தியானத்துக்கு மிஞ்சிய சாதனம் இல்லை. நன்றி, வணக்கம்.